கர்த்தர் நல்லவர். அவனுடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். எடுத்துள்ள வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 10 இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு முன் நற்கிரியை. அல்லேலூயா. இந்த ஸ்திரியை குறித்து வேதத்தில் எழுதப்படுகிறது. இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீங்க? இவள் எனக்கு முன்பதாக என்னிடத்திலே என்ன செய்திருக்கிறாள்? நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். அவள் எனக்கு முன்பதாக செய்த கிரியை நல்லது என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறார்? ஆமாம், சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். அவள் நற்கிரியைகளை தானே செய்தார், அவளை ஏன் தொந்தரவு செய்தீர்கள்? அவள் என்ன நற்கிரியைகளை செய்தாள் அப்படின்னா, முன்பதாக நம்ம வாசிப்போமானால் 6 இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டுக்கு என்ன செய்தாரா? ஆமாம், சாப்பிட போயிருக்கிறார். அங்கே இருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார்? விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர்கள் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அவர் தலையில் என்ன செய்த தைலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றா. அப்போது அங்கிருந்த சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்தான். என்னதான்? விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு என்ன செய்யலாமே, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு செய்கிறீங்க? இவள் என்னிடத்திலே நற்கிரிகளை செய்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைகள் சில நேரங்களிலே கர்த்தருடைய சீஷர்களாலே கூட என்ன செய்ய முடியல? ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை அவர்களால் கணிக்க முடியலை. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார், இதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்பதை கூட அவர்களுடைய இருதயம் என்ன செய்யலை? ஏற்க மறுக்கிறதா இருக்கிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட, நம்ம ஆத்மாவோடு கூட பேச விரும்புகிறார். நான் எதிலே சீர்பொருந்த வேண்டும், இல்லை நான் எதிலே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், எப்படி நடப்பது கர்த்தருக்கு பிரியம் என்பதை குறித்து அநேக காரியங்கள் இதற்குள்ளே கர்த்தர் அடக்கி அதனுடைய ஊமையாய் வைத்திருக்கிறார். நாம் விரிவாய் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், 6 நம்ம வரப்போகிறோம். வாசிங்க 6 இயேசு குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். அல்லேலூயா. இங்கே அவர் எங்கே இருக்கிறார்? சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே அவர் இருக்கிறார். அவன் என்னவா இருந்தானா? யாரா இருந்தான்? குஷ்டரோகியா இருந்து கர்த்தர் தொட்டு சுகமாக்கின ஒரு மனிதன். அவன் எங்கே இருக்கிறான்? பெத்தானியா என்கிற தேசத்தில் இருக்கிறான். கர்த்தர் அவன் வீட்டுக்கு போயிருக்கிறார். இவன் தான் என்ன செய்கிறான்? வருந்தி அவரை அழைக்கிறான். என் வீட்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு அழைக்கிறான். இவரும் என்ன செய்கிறார்? அவனுடைய அழைப்பை ஏற்று போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இவன் அழைக்கிறான், இவன் கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் வைத்திருக்கிறான். அவன் வீட்டில் அவனுடைய சீஷரோடு கூட என்ன செய்துகிறார்? கர்த்தர் வருகிறார். இங்கே அவன் யார் என்பதை கர்த்தருடைய வேதம் அழகாய் சுட்டி காட்டுகிறது. அவன் குஷ்டரோகியாய் இருந்தவன். அவனை அதுக்கு முன்பதாக யாரும் தீண்டலை, அவன் வீட்டுக்கு யாரும் என்ன செய்யலை, வரலை, அவனை யாரும் விரும்பலை, யாரும் அவனை வீட்டுக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ சேர்த்து கொள்ள மனதா இல்லை. ஆனால் அவர் ஒருவர் மாத்திரம், யார் ஒருவர்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் அவனிடத்தில் வந்து அவனை தொட்டு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை கொடுத்து அவனை சுகப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவன் இருதயம் எப்படி இருக்கிறது பாருங்க. அவன் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்திரீ வராங்க, ஆனால் அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆண்டவரிடத்தில் அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றும்படியாய் வருகிறாள். அவன் யோசிக்கிறான், இவள் பாவியான ஸ்திரீ ஆயிற்று, இவள் ஏன் இங்கே வந்தா? இவளை ஆண்டவர், அவர் தீர்க்கதரிசியானால் அவரை என்ன செய்திருக்கணும்? அவரை அவன் அறிந்திருக்க வேண்டும். அவள் பாவியான ஸ்திரீ என்று இவர் அறிந்திருந்தா அவரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவள் செய்கிற எதையும்
வாங்கிக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது இந்த சீமோனுடைய இருதயம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அவனுக்கு நினச்சிருந்தா அவன் சுகமாயிருப்பானா? அல்லேலூயா. ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. கடைசி வரைக்கும் பாளையத்துக்கு புறம்பே துணி சுற்றப்பட்ட நிலைமையில், உடல் அழுகி போன நிலைமையில் அவன் வாழ்நாள் முழுவதும் இருந்து கழித்து அவன் சாக வேண்டியது தான். ஆனால் அவன் இருதயத்தில் கர்த்தரனை சுகமாக்குவான்ற விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்தில் தேடி வருகிறான். எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாலும் இவன் மாத்திரம் தேடி வருகிறான். அவனைப் போலவே அந்த ஸ்திரீயும் அவன் வீட்டுக்கு ஆண்டவரை தேடி என்ன செய்கிறான்? வருகிறார். ஆனால் அவன் இருதயம் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள. ஆமாம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அல்லேலூயா. நம்ம கதை என்ன கதைன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, நம்ம உயர் ரக இதில் இருக்கும் பொழுது, இல்லை நம்ம ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தாரா? நம்மளை அங்கேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரா? இல்லை நம்முடைய ஸ்தானங்கள் உயர்ந்திருக்கிறத பார்த்து, நம்முடைய மகிமை பெரிதாக இருக்கிறத பார்த்து இவங்களை நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும், நம்மளை சேர்த்து கொண்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த குஷ்டரோகியை போலவே நாமும் பாளையத்துக்கு புறம்பே தான் இருந்தோம். நம்ம ஆண்டவருக்கு தூரமாக தான் இருந்தோம். நாமும் ஆண்டவரை விட்டு அதிக தூரத்தில் அவரை காண முடியாத அளவுக்கு தான் என்ன செய்தோம்? இருந்தோம். ஆனால் என்றோ ஒரு நாள் கர்த்தர் நம்மை தேடி என்ன செய்தார்? வந்தார். நாமும் கர்த்தரை என்ன செய்தோம்? பிடித்து கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். எல்லா பாப வாழ்க்கையிலிருந்தும், எல்லா சாப கட்டிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய சமூகத்தில் என்ன செய்து கொண்டார்? சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்று நாமும் அவரை போலவே என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அந்த சீமோன் அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அவனுடைய வார்த்தையை அவனுடைய இருதயத்தில் இருந்தாலும் அவனுடைய மாம்சீக உலகத்தின் காரியங்கள் அவனை என்ன செய்கிறது? அவரை தூரப்படுத்தவே நினைக்கிறது. ஆமென். அவர் ஒரு பெரிய குலத்தில் இருக்கிறதா என்ன செய்கிறார்? தன்னைத்தானே என்ன செய்கிறார்? லூக்கால தான் அவரை குறித்து விவரமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்ட லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து அவர் அந்த இடத்துல கொஞ்சம் விவரமாக விலாவரியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்கிறாராம்? பரிசேயராக என்ன செய்கிறார்? அவருடைய குலம் அவரோட கொஞ்சம் பெரியவராக என்ன செய்கிறார்? காணப்படும். ஆகவே அவர் வீட்டுக்கு வருகிறது அந்த பாவியான ஸ்திரீயாக இருப்பதனால அவர் மனசில் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போகிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தை போல யோசிக்கிற இருதயமாக இருக்கணும். அப்படி இருக்குமானால் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக நற்கிரியை செய்கிறவர்களாக என்ன செய்வோம்? இருப்போம். அல்லேலூயா. இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும்னா, இந்த சீமோன் தான் என்ன செஞ்சுருக்கணும்? அவளை ஏன் தயங்கி நிற்கிறவன் ஆண்டவரிடத்தில் என்ன செய் போ என்று சொல்லி, நானும் இப்படித்தான் உலகத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒரு முக்கில் கிடந்த ஒரு இடத்துல இருந்து என்னால் மீண்டு வர முடியாமல் இருந்தேன். நான் கர்த்தரை தேடி வந்ததினால இன்று இந்த மனிதர்கள் மத்தியிலே ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறேன். நீயும் என்ன செய்? அவரை தேடிப்போ, அவர் உனக்கு அற்புதத்தை செய்வார்னு சொல்லணும். அதுதான் அங்கே ஆண்டவருக்கு முன்பதாக சீமோன் செய்கிற நற்கிரியாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்யலை? அப்படி செய்யாமல் போகிறான். கவனிங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம் அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். போங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ஆண்டவரை குறித்து ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தேன், தூரமாக தான் இருந்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார், உண்மையுள்ள தெய்வம் அவர் தான். அவர் என்ன செய்யுங்க? சந்திக்க வாங்க, அவரை சந்திக்க வாங்க. என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதற்காக தான் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்யும்படியாய், அவருக்கு முன்பதாக நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். இங்கே சீஷர்கள் செய்தது, ஆண்டவர் அதை புறக்கணித்தது. 2 காரியங்களை குறித்து நான் கொஞ்சம் லேசாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். அந்த ஸ்திரீ விலையேறு பெற்ற தைலம் என்கிற வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? ஆமாம், அவங்க போஜன பந்தி இருக்கும் பொழுது அவர் தலையில் என்ன செய்கிறார்? சிரசின் மேலே ஊற்றுகிறார், அந்த தைலத்தை ஊற்றுகிறார். உடனே சீஷர்கள் விசனம் அடைந்து அப்படின்னு வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. அல்லேலூயா. சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா. கவனிங்க, இப்போது யாராவது இப்போ திடீர்னு உள்ளே வந்து எனக்கு ஒரு
gift கொடுக்குறாங்க எனக்கு. என்ன நீங்கள் யாராவது பொறாமப்படுவீங்களா? என்ன பாஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எனக்குலாம் என்ன செய்யலை தரல அப்படின்னு யாராவது பொறாமப்படுவீங்களா? இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் இருக்கும் பாஸ்டர். நீங்கள் என்ன அப்புறம் ஒன்று எங்கள் நாங்களே தான் நீங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. இங்கே அப்படி தான் நடக்குது. ஆண்டவர் அவருடைய மேலே அவரை நடத்துகிற மெய்ப்பன் போல் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இங்கே சீஷர்கள் அவரை கனப்படுத்தும் பொழுது சந்தோஷம் தான் என்ன செய்யணும்? படணும். ஆமென். அவரை கனப்படுத்தும் போது என்ன படணும்? சந்தோஷப்படணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்களாம்? விசனம் அடைந்து கோபம் அடைந்துன்னு போட்டிருக்கு. அந்த 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 கிரியை எப்படி அது சீஷர்களிடத்தில் எப்படி காணப்படலாம் அப்படின்றது தான் என்னுடைய யோசனை. நான் படிக்கும்போது அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா யாருன்னே தெரியாது, பாவியான ஸ்திரீ என்று சொல்லி லூக்கால அவளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவள் பேர் கூட என்ன செய்யப்படலை, எழுதப்படலை. அவங்க என்ன பாவத்தில் இருந்தாங்க அதுவும் எழுதப்படலை. பாவியான ஸ்திரீ, அவ்வளவுதான். ஆனால் அவள் ஆண்டு சமூகத்தில் வருகிறது, வந்து உடைச்சி ஊற்றுகிறது, வர்றதுக்கு ஒருத்தன் தடை. யார்? வீட்டு ஓனர் தடை. இப்போ உள்ளே வந்து ஒரு கிரியைகளை செய்கிறா, அந்த கிரியைக்கு ஆண்டவர் கூட இருக்கிறவர்கள் தடை. ஆமென். தடை வருதா, நீங்கள் சரியான பாதையில் என்ன செய்கிறீங்க? போகிறீங்கன்னு அர்த்தம். அடி விழுதா, சரியான பாதையில் என்ன செய்கிறீங்க? போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இப்படி தடையெல்லாம் என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துதாருன்னு நினைக்கிறேன். நிறைய தடை வருது. அல்லேலூயா. ஆமாம். ஒருத்தர் சொன்னார், தடைக்கல் எல்லாம் படிக்கல் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட கல்லாக இருந்துச்சுன்னா நான் இது வரைக்கும் மாடி மேலே மாடி கட்டி என்ன செஞ்சுருப்பேன்? எங்கேயோ போயிருப்பேன். ஏன்னா அப்படிலாம் அந்த கல் தான் பெரிய கல்லுனா நான் பட்ட தடைக்கு அளவே, எனக்கு வந்த கஷ்டத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஒரு சில பேர் சொன்னாங்க. கவனிங்க, என்ன தடையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்த வல்லவர் என்பதை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க. அவர் எனக்கு எதை செய்தாலும் நன்மையாகவே செய்வார்னு உங்கள் இருதயம் உறுதியாக இருந்துச்சுன்னா எல்லா தடையும் அவர் விலைக்கு போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயானவள் வந்து நலதமெனும் தைலத்தை உடைத்து கர்த்தருடைய சிரஸ் மேலே ஊற்றுறா. ஆனால் சீஷர்களுக்கு அது என்ன செய்யலை? பிடிக்கலை, விரும்பலை. அவர்களுக்கு விசனம் அடைந்து, எதுக்கு விசனம் அடைந்தாங்களாம்? அந்த தைலத்தை விற்று தரித்திரருக்கு என்ன செய்யலாமே? கர்த்தருக்கே ஆலோசனை, ஆண்டவருக்கே ஆலோசனை. ஆனால் என்ன ஆண்டவரே, நீங்களே இதை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, போய் இதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. இதை தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே ஆண்டவரே, எதுக்கு இப்படி இதை வீணடிக்கணும்? ஆமே. கர்த்தருக்கு கொடுக்கறது வீணா? ஆண்டவருக்கு செய்கிறது வீணா? ஆமே. சீஷர்களுக்கு அது என்ன செய்யலை, புரியலை. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அவளை ஏன் தொந்தரவு? அவர் எனக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்தார். ஆமே. லூக்கால அந்த 7ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அவங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் வீட்டுக்குள் வந்தேன், நீ என் கால்களுக்கு என்ன செய்யலை? தண்ணீர் தரலை. இவ்வளோ கண்ணீரினால் என் பாதத்தை சுத்திகரித்தார். நீ என் தலைக்கு எண்ணெய் பூச இல்லை, ஆனால் அவளோ என் தலைக்கு பரிமள தைலத்தை என்ன செய்தார்? பூசினார். பாருங்க, ஆண்டவர் அந்த வீட்டு மனுஷனுக்கு அவளை ஒப்பிட்டு பேசுகிறார். வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்யணும்? தண்ணி கொடு, கால் கழுவ என்ன செய்யணுமா? யூதருடைய வழக்கம் கொஞ்சம் வித்தியாசமான வழக்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். சில நேரங்களில் இதெல்லாம் மற்றவர்கள் கடைபிடிக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன். ஒரு குழா இருக்கும், ஒரு டேப் இருக்கும், இல்லை வாசல் எப்போவும் என்ன செய்யிருக்கும்? ஒரு தண்ணி இருக்கும். வெளியே எப்போ போயிட்டு வந்தாலும் கால் கழுவிட்டு தான் என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அவங்களுடைய விதங்களை நான் பார்த்துருக்குறேன். நான் இருந்த அந்த வாடகை இருந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு பக்கெட் எப்போ என்ன செய்யும் வெளியே? ஆமாம், இல்லை முத்தத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யலை, இது யூதருடைய வழக்கத்தில் ஒன்று. யூதர்களுடைய வழக்கங்கள் ஒரு 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 கட்டுக்கோப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க வச்சுருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கணும், நம்முடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இப்படி தான் இருக்கணும், நம்முடைய சடங்கு முறைகள் இப்படி தான் இருக்கணும், எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்குக்குள்ளே என்ன செஞ்சுருப்பாங்க?
வகுத்து வச்சுருப்பாங்க. இப்படித்தான் என்ன செய்யணும், இது நடக்கணும், இப்படித்தான் இது இருக்கணும், அவங்களுடைய ஒழுங்கு அது. இப்போ இதில் அவங்களுடைய ஒழுங்கு என்ன? கால் கழுவ தண்ணி கொடுக்கணும், உள்ளே வந்து என்ன செய்யணும், அவருக்கு தலையில் என்ன செய்யணுமா, என்ன பூசணும். இது ஆண்டவர் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க. நீ எனக்கு செய்ய வேண்டிய எதையுமே என்ன செய்யலை, நீ ஒரு மார்த்தாள் அப்படின்ட்டார். அல்லேலூயா. மார்த்தாள், எல்லா வேலையும் அங்கங்கே ஆயத்தவ சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் எனக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்ய மாட்டேன், செய்யலை. ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே, அதை ஞாபகப்படுத்துகிறாரு. நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரலை, என் தலைக்கு எண்ணெய் பூசலை, எனக்கு முத்தம் கொடுக்கலை, ஆனால் இவள் எல்லாவற்றையும் உள்ளே நுழைந்தது முதற்கொண்டு என்ன செய்கிறார், என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறார். அவனை கூப்பிட்டு அவன் வாயிலிருந்து என்ன செய்கிறாரு, ஒரு ஆன்சரை வர வைக்கிறார். ஒருவனுக்கு 2 பேர் கடன்பட்டு இருந்தாங்க. ஒருவன் 50 வெள்ளிக்காசு, ஒருவன் 500 வெள்ளிக்காசு. 2 பேருக்குமே நிர்வாகம் இல்லாமல் இருக்க ஒருவன் அந்த 2 பேருடைய கடனை அந்த ஒருவன் என்ன செஞ்சிட்டான், ஓனர் அந்த தலைவர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுக்கு மன்னிச்சிட்டார். இப்போது அந்த தலைவரிடத்தில் இந்த 2 பேரில் யார் அதிகமாக அன்பு கூறுவார் அப்படின்னு சீமோன்கிட்ட கேட்குறார். உடனே சீமோன் சொல்கிறாரு, ஆண்டவரே, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் தான் அதிகமாக என்ன செய்வாங்க, அன்பு கூறுவாங்க. உடனே இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, சரியாய் நிதானித்தாய், நீ சரியாக சொன்ன, அவள் என்னில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்போது இங்கே சொல்லாமல் ஒரு உவமையை சொல்கிறாரு. உன்னைய ரட்சித்து உன்னைய குஷ்டரோகத்தை சுகமாக்கி உன்னைய கொண்டு வந்த மத்தியா, நீ தான் அந்த 50 வெள்ளிக்காசு, நீ தான் அந்த 50 பணம் பெற்றவன், அவள் 500 பணம் பெற்றவள். அல்லேலூயா. அந்த 2 காசு யாருன்னு தெரியுதா, ஒன்று அவன், ஒன்று அந்த ஸ்திரீ. ஆண்டவர் எப்படி அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு ஒரு உண்மையை சொல்கிறாரு பாருங்க. அவனும் அதை பெருமையாக சொல்கிறார். ஆண்டவரை யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான். அப்போ ஆண்டவர் கையை காட்டி சொல்கிறாரு, அவள் தான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறான், அவளுக்கு தான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ குஷ்டரோகத்திலிருந்தே மாறினாலும் என்ன செய்ய மாட்டேன், இருதயம் என்ன செய்யாது, மாறலை. உன் இருதயம் முதலாவது என்ன செய்யட்டும், என்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு மாறட்டும், திரும்பட்டும். நான் யோசிக்கிற, நான் நினைக்கிற, நான் சிந்திக்கிற வண்ணமாக என்ன செய், நீ என்னை போல கண்ணுடையவனாய் பார்ப்பாயானால் என் இருதயம் உனக்கு புரிகிறதா இருக்கும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை போல இல்லாததுனால தான், ஆண்டவருடைய நினைவுகள் யோசனைகள் நமக்கு இல்லாததுனால தான் அநேக இடங்களில் என்ன செய்கிறோம், தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே சீஷர்களுக்கே விசனம் வருமானால் நமக்கும் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறது, வருகுது. சர்ச்சுக்கு வாங்க, என்னப்பா சார் ஓயாமல் சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா. சபையில் என்னதான் இருக்குது. ஒரு தம்பியை பார்த்து சொல்கிறேன், தம்பி ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க. வந்தா பாஸ்டர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு பாஸ்டர், ஆசீர்வதிச்சா நல்லா இருப்பேன். அப்படி வரலன்னா பாஸ்டர் நாசமாக போயிடுவேன். அவன் மட்டும் தான் கேள்வி கேட்பானா, அவன் மட்டும் தான் திமுறான், நான் நாசமாக போயிடுவேப்பா. என்ன பாஸ்டர், இதுக்கு மட்டும் என்ன பாஸ்டர், அப்போ நான் சொல்லும்போது வந்து நொந்துன்னு உனக்கு அது கேலியாக இருக்குல்ல, அப்போ இதுவும் கேலியாக எடுத்துக்கோ, நாசமாக தான் போவேன். அவன் ஒரு மாதிரி திரு முடிச்சான். இவன் என்ன வித்தியாசமாக இல்லைப்பா, நாசமாக போவேன் அப்படின்னா அப்படி நாசமாகவே போக மாட்டேன். அது எப்படி சொல்கிறது, உனக்கு ஆண்டவரை தேரலைன்னா பிழைப்பு இல்லைப்பா. ஆட்டோமேட்டிக்காக இருள் என்ன செஞ்சிடும், வந்துடனே அந்த வார்த்தையை சொல்லி அவனை நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம பக்கம் திருப்பின உடனே நம்ம சொல்கிறது என்னன்னு கொஞ்சம் கவனிக்க அவன் இறுதி என்ன செய்து திரும்புது. அல்லேலூயா. அதற்காக இந்த சாபத்தீடான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஆனாலும் அவைகள் நிமித்தமாக அவன் உள்ளே வரும் பொழுது அந்த வார்த்தை தீமையை நன்மையாக, ஆமாம், கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, 2 காரியத்தை தான் நான் உங்கள் இருதயத்தில், நான் எப்போவுமே ரொம்ப பெரிய விஷயத்தில் என்ன செய்யறதில்ல, ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டதை உங்களுக்கு என்ன செஞ்சிடணும், எப்படியாவது உள்ளே கொண்டு போய் சேர்த்துடணும். 1, நீங்கள் நற்கிரிகள் செய்கிறவர்களாக இருக்கணும். 2வது கர்த்தருடைய பார்வையை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விஷயந்தான். 1 என்னது, நற்கிரியை கர்த்தருக்கு முன் செய்கிறவர்களாக என்ன செய்யணும், மனுஷனுக்கு முன்பதாக நற்கிரியை செய்கிறது அல்ல.
அவைகள் வீண், அவை மாயை, அவைகளின் நிமித்தம் ஒரு பிரயோஜனமும். கர்த்தருக்கு முன்பதாக நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் மனுஷனை பார்த்தீங்கன்னா நற்கிரியை செய்ய மாட்டீங்க, முடியாது. ஆனால் அவனுக்கு முன்பதாக கர்த்தரை நிறுத்தினீங்கன்னா நீங்கள் கர்த்தரை போலவே என்ன செய்வீங்க? நற்கிரியைகள் செய்கிறவளாக இருப்பீங்க. அவள் பாவியான ஸ்திரீ தான், அவள் பாவத்தில் இருந்தவள் தான். ஆனால் ஆண்டவர் அவள் என்ன செய்யலை? பாவியாய் பார்க்கல. அவன் மனம் திரும்ப வந்திருக்கிறதை அறிந்து அவள் இருதயத்தை பார்க்கிறவளாய் அவள் பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்ன செய்கிறார்? அவளை சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதில் கடைசியாக ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இந்த காரியங்களை என்ன செய்திருக்கிறார்? செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு அடுத்து தான் அவங்க அந்த ராபோஜன விருந்து நடக்குது. இதுக்கப்புறம் தான் அவனை ஆண்டவரை பிடிக்க வராங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்கிறார்? ஆமாம், சிலுவைக்கு நேராய் அவர் வந்த நோக்கம் நிறைவேற்றும்படியாய் அந்த காரியங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த வசனம் இந்த சம்பவத்துக்கு அடுத்து அதெல்லாம் நடக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் கடைசியாக என்னிடத்துல வந்து என் தலைக்கு பரிமள தைலம் பூசி என்னுடைய மரணத்துக்கு அடையாளமாய் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என்ன செய்தார்? இந்த கிரிகளை, இந்த காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இதை எப்படி யோசிக்கிறார் பாருங்களேன். அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் தான் யூதாஸ் காரியத்தை போய் என்ன செய்ய போகிறான்? காட்டி கொடுக்க போகிறான். இதுக்கப்புறம் தான் யூதாஸ் காரியத்தை என்ன செய்ய போகிறான்? 30 வெள்ளி காசை வாங்கிட்டு எல்லா வேலையும் பார்க்க போகிறான். எல்லாம் அவருக்கு தெரியும். ராபோஜன விருந்து இருக்க போது தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். இதை எல்லாவற்றையும் அறிந்தவராய் அவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, இவள் என்னுடைய அடக்கத்துக்கு முன்னணமாய் எத்தனமாய் இவைகளுக்கு என்ன செய்தால்? முந்தி கொண்டார். என் தலைக்கு அவள் எண்ணெய் தேய்த்து என்னுடைய இது ஒரு யூதர்களுடைய வழக்கம். அல்லேலூயா. யூதர்களை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக நறுமண எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் நெசிச்சிருப்பாங்க. அதாவது சென்ட், நம்ம சொல்கிறோம்ல சென்ட், அதை அவங்க வச்சுருப்பாங்க. அதை ஒரு சுத்த தண்ணியில் குளிப்பாட்டி அவங்கள என்ன செய்வாங்க? அந்த தைலத்தை, அந்த எண்ணெயை, அந்த சென்ட் அவங்க மேலே முழுவதும் ஊற்றி அவளை பதப்படுத்தி என்ன செய்வாங்க? உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. என்ன இப்பொழுது இருக்கிற மாதிரியே பெட்டிகளை வைத்து அடக்கம் பண்ணுகிறது யூதர்களுடைய வழக்கமாக என்ன செய்தது? இருந்தது. ஆமாம், அடியில் மட்டும் ஒரு தின்னான அட்டை இருக்கும், மீதி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அடியில் இருக்கிறது மட்டும் என்ன செய்யும்? சீக்கிரமாய். ஏன்னா யூதர்களுடைய அந்த அடக்குமுறைக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எரிக்க மாட்டாங்க. என்ன இப்போ சந்திப்பை எரிக்கிறாங்கல்ல, எரிக்க மாட்டாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு என்ன செய்வாய்? திரும்புவா. இதுதான் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த வார்த்தை. இது அந்த யூதர்களுடைய ஆதாரமான வார்த்தையாக இருந்தது. அந்த அடக்கம் பண்ணுவதற்கு உண்டான வார்த்தை. நீ மண்ணுக்கு திரும்புவா என்று சொன்னால் அவன் மண்ணில் என்ன செய்யப்பட வேண்டும்? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இது அந்த யூதர்களுடைய ஆதார வசனம். இந்த வசனத்தை வைத்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அடக்கம் பண்ணுறாங்க. நம்மளும் இந்த வசனத்தை வச்சு தான் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மீண்டும் என்ன செய்வாங்க? ஆமாம், அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே அவங்க என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க, மகிமையின் சரீரம் அடைவாங்க. இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இதே தான் அங்கே யூதர்களுடைய விசுவாசமும் கூட. அல்லேலூயா. அப்போது இங்கே ஆண்டவர் அவருடைய தலைக்கு எண்ணெய் பூசின உடனே, நான் மரித்து என்னை அடக்கம் பண்ணும்போது பூச வேண்டிய எண்ணெயை அந்த சம்பவத்துக்கு முன்பதாக என்ன செய்கிறார்? பூசுகிறார். அப்போ அவளை குறித்து என்ன யோசிக்கிறார்னா, யார் அந்த எண்ணெயை பூசுவாங்கன்னா அவருடைய குடும்ப உறவினர்கள், குடும்பத்தார், அவங்க தான் என்ன செய்வாங்க? அந்த காரியங்களை செய்வாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவர் பாவியான ஸ்திரியாக இருந்தாலும் என்னுடைய தலையில் எண்ணெய் பூசுவதற்கு முந்தி கொண்ட மகளாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக, தனக்கு நெருக்கமான ஒருத்தியாக என்ன செய்கிற கர்த்தர் அவர்களை பாவிக்கிறவராக இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் உங்களோட என்னோட கூட பேசுகிறார். நற்கிரியைகளை செய்வதில், நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என் தேவதூதர்கள் என்று அறியாமல் அவர்களை அநேக தரம் என்ன செஞ்சிருக்கிறாங்களாம்? போஷித்திருக்கிறாங்களாம். அல்லேலூயா. நற்கிரிகள் செய்யும் பொழுது இவைகளும் என்ன செய்கிறது? நடக்கிறது. ஆண்டவர் தான் வந்திருக்கிறார், தூதன் தான் வந்திருக்கிறார்னு தெரியாமல் வழிபோக்கனாக இருக்கும் பொழுது அவர்களை கூப்பிட்டு உபசரித்து அவர்களை அனுப்புகிறது ஆபிரகாமுடைய வழக்கம். அதை அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு குறித்து சொல்கிறாரு, அநேக தரம் தேவ தூதரை கூட உபசரித்தது உண்டு. அல்லேலூயா.
உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுத்தருகிற இந்த பாடம் அதுதான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையும் அதுதான். நாம் கர்த்தருக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். எப்படி நற்கிரியை செய்ய முடியும் அப்படின்னா, எல்லாரையும் கர்த்தர் பார்க்குற மாதிரியே என்ன செய்யுங்க, பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், சீஷர்கள் ஒரு மாதிரி பார்த்தாங்க, சீமோன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் நன்மை செய்ய முந்தி கொண்டாள், நற்கிரியைகளை என்னிடத்தில் செய்திருக்கிறார், என் மீது மிகவும் அன்பு கூர்ந்தார், இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவரிடத்துல யாரெல்லாம் அன்பு கூறுகிறாங்களோ, யாரெல்லாம் அவரை போலவே இருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எனக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறபடினாலே என்னுடைய ஆசீர்வாதம் அவர்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீயுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. சிலுவை மட்டும் அவள் அவனோடு கூட என்ன செய்கிறார், பிரயாணப்படுகிறார். அல்லேலூயா. சிலுவையில் தாயாரோடு கூட இருந்ததும் அந்த பாவியான ஸ்திரீ தான், அவங்களும் தான். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேதாகமோ, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இந்த வருஷத்துலேயும் இப்போவும் என்ன செய்கிறோம், இந்த ஸ்திரியை குறித்து பேசுகிறோம், இவருடைய நற்கிரியைகளை குறித்து பேசுகிறோம். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அல்ல, எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராகிய ஆண்டவரை பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்தார், அவள் வாழ்க்கையை மாற்றினார், அவள் இருதயத்தில் இருந்த பாரத்தை அகற்றினார், எல்லாரும் கூப்பிட்டு அவச்சொல்லை அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டார். இவ்வளவு நன்மைகளை அவள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தது காரணம் கர்த்தருக்கு முன்பதாக அவர் நற்கிரியை செய்ததினாலே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், எல்லா காரியங்கள், எல்லா தீமையான காரியங்கள் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்யுங்க. அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க, அநேகருக்கு கர்த்தர் என்கிற பெரிய பேரொளிச்சத்தை, நட்சத்திரத்தை காட்டுங்க, ஆண்டவர்தான் இரட்சகர் என்பதை உணர்த்துங்க. உங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, கர்த்தரை குறித்து சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்வோம்.